இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதரிகளை, விண்ணரசின் மறைபொருளை அறிந்து வாழ்வாக்குவதற்கு இறைவன் நம்மை அழைக்கிறார். அந்த விண்ணரசின் மறைபொருளை இயேசுவின் அருகிலிருந்து புரிந்து கொண்டு யார் வாழ்கிறார்களோ அவர்கள் உடலாலும் உள்ளத்தாலும் குணப்படுத்தப்படுகிறார்கள். அவர்களின் வாழ்க்கை மகிழ்ச்சியுள்ள வாழ்வாக இருக்கிறது. விண்ணரசின் மறைபொருள் என்பது மூவொரு இறைவன் அன்பினால் ஒன்றிணைக்கப்பட்டு பிணைக்கப்பட்டு இருப்பது போல இவ்வுலகில் வாழக்கூடிய நாம் இறைவனின் பிள்ளைகளாக அதே அன்பினால் ஒன்றிணைக்கப்பட்டு பிணைக்கப்பட்டு உறவு ஒன்றிப்பில் வாழ அழைக்கப்படுகிறோம். இந்த அன்பின் ஒன்றிப்பை தான் இறைவன் நற்செய்தி முழுவதும் பல ஓமைகள் வழியாக உலகிற்கு கற்றுக் கொடுக்கின்றார். ஆனால் சக மனிதனை விரோதியாக எதிரியாக பார்ப்பதிலே அக்கறை கொள்கிற மனிதன், தன்னை உயர்ந்தவனாக பிறரை தாழ்ந்தவனாக பார்க்கின்ற மனம் கொண்ட மனிதன், நீ எனக்கு வேண்டாம், நீ இல்லாமல் வாழ்ந்துவிட முடியும் என்று சிந்தித்து சுயநலத்தோடு வாழ விரும்புகின்ற மனிதன் இந்த அன்பு ஒன்றிப்பை வெறுக்கிறான். எனவே ஆண்டவர் கூறுகிறார், அவர்கள் கேட்டும் கேட்பதில்லை, அறிந்தும் புரிந்து கொள்வதில்லை. எனவே அவர்கள் குணமாக்கப்படாமலே இருக்கிறார்கள். உண்மைதான் என்று நமது உள்ளங்கள் பல நேரங்களிலே பகைமையும் வெறுப்பும் சுயநலம் கொண்ட நோயுற்றவர்களாக நாம் இருக்கிறோம். அதற்கெல்லாம் ஒரே மருந்து என்பது இறைவன் நம்மை அன்பு செய்வது போல் நாமும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து வாழ வேண்டும். அதுதான் விண்ணரசின் மறைபொருளாக உள்ளது. இந்த மறைபொருளை மறந்துவிட்டு விண்ணரசுக்கான வழி வெறும் ஒரு பக்தி முயற்சி என்ற சிந்தனையிலே நாம் வாழத் தொடங்கும்போது நாம் இறைவன் காட்டும் அன்பு வழியை மறந்தவர்களாக இருக்கிறோம். எனவே விண்ணரசுக்கான வழி என்பது பக்தி முயற்சி அல்ல, சீடத்துவ வாழ்க்கை. இயேசு எப்படி அன்பு செய்தாரோ, மூவொரு இறைவனின் அன்பு ஒன்றிப்பில் எப்படி இருக்கிறாரோ, அதே போல நாமும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து கொண்டும் புரிந்து கொண்டும் பகைமை உணர்வு இல்லாமல் வெறுப்பு உணர்வு இல்லாமல் பிறரையும் தன்னை விட மேலானவர் என்ற மனநிலையில் மதித்து நேசித்து வாழும்போது நம் விண்ணரசின் நம் மத்தியிலே வாழ்வாக்குகிறோம். எனவே விண்ணரசின் மறைபொருளை வாழ்வாக்கி கொண்டு விண்ணரசுக்கான உயிருள்ள சாட்சிகளாக வாழ நம்முடைய சமூகத்தை வாழும் விண்ணரசாக மாற்றுவோம். இறைவன் நம்மை ஆசிர்வதிப்பாராக. ஆமீன்.